ओम अरुणिभो वेच्च विनायकरे पोற்றி अनंत कोड़ी ब्रह्मांड नायकम राजाधिराजम योगीराज परब्रह्मा श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. ओम साईराम. அன்பு சாய் சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட சாய் லதா. இன்னைக்கு நாம அத்தியாயம் 26 ஸ்ரீ சாய் சச்சரிதம், பக்தபந்த், ஹரிச்சந்திர பிட்டலே, கோபால் ஆம்பேக்கர் ஆகியோரின் கதைகள் தான் எங்க தலைப்புகள். ஏற்கனவே நம்ம பக்தபந்த் நேற்றைய அழகான ஒரு வீடியோவில் நாம அற்புதங்களை தரிசித்தோம். அடுத்தது ஹரிச்சந்திர பிட்டலே, இவங்களுடைய வாழ்க்கையில பாபா ஏற்படுத்தின அற்புதங்களை தான் இந்த நிகழ்ச்சியில நாம இன்னைக்கு கேட்க போறோம். பாபா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு விதமான அற்புதங்களை செய்யறாரு, அனுபவங்களை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. பாபா சத்குருநாதர் அவர்கிட்ட பக்தர்கள் வேண்டி நடக்காத விஷயங்கள் எதுவுமே கிடையாது. எல்லாரது நோய்களையும் அவர் குணப்படுத்தினார். அவர் ஒரு புகழ்பெற்ற ஹக்கீம்னு சொல்லுவாங்க. புகழ்பெற்ற ஒரு வைத்தியரா பாபா திகழ்ந்தாரு. ஷீரடிக்கு பக்தர்கள் பலவிதமான வேண்டுதல்களுக்காக வந்தாலும் எல்லோருடைய வேண்டுதல்களையும் பாபா நிறைவேற்றினாரு. ஹரிச்சந்திர பிட்டலே, பம்பாயில ஹரிச்சந்திர பிட்டலே அப்படின்ற ஒரு வசதியான ஒருவர் இருந்தாரு. அவருக்கு ஒரு காக்காய் வலிப்பு கொண்ட ஒரு வியாதியுள்ள ஒரு மகன் ஒருவர் இருக்கிறார். நிறைய அலோபதி, ஆயுர்வேதம், சித்த மருத்துவம்னு வைத்தியங்கள்ல எவ்வளவு வைத்தியங்கள் இருக்கும், எல்லா வைத்தியங்களையும் அவர் முயற்சி பண்ணி பார்த்தாரு. அவருடைய மகனை அழைத்து கொண்டு போய் மருத்துவ செலவுகளையும் பார்த்தார். ஆனா எங்க போனாலுமே அந்த மகனுடைய நோய் குணப்படுத்தப்படவே முடியல. அதனால கடைசியா ஞானிகளுடைய அருளை வேண்டி அவரு காத்திருக்கிறாரு. நாம நிச்சயமா ஞானிகளோட அருளை நாம நினைக்கும் பொழுது, வேண்டும் பொழுது ஏதாவது ஒரு ரூபத்துல அவங்க நமக்கு காட்சி கொடுப்பாங்க அப்படின்றதுதான் உண்மை. தாஸ்கனு மகாராஜ் அத்தியாயம் 15 ஏற்கனவே நம்ம 1910 தாஸ்கனு மகாராஜ் பாபாவுடைய அற்புதங்களையும் அவருடைய கீர்த்தனைகள் வாயிலாக பாடி புகழ் சேர்த்தாரு. ஹரிச்சந்திர பிட்டலே தன்னுடைய மகனை ஏதாவது ஞானி கிட்ட கூட்டு போனா சரியாயின்னு முழுசா நம்பி இருந்தாரு. அந்த சமயத்துல அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பாபாவினுடைய அற்புதங்களையும் தாஸ்கனு மகாராஜ் அவருடைய கீர்த்தனைகளாலும் இவருக்கு பெரிய மாற்றம் ஏற்படுது. அதனால எப்படியாவது நம்ம ஷீரடி போய் பாபாவை தரிசனம் பண்ணணுன்ற மிகுந்த ஆவலோட இருக்காரு. அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யறாரு. வெகுமதிகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிறாரு, பழக்கூடைகளை எடுத்துக்கிறாரு, இனிப்பு கூடைகள் எல்லாத்தையும் வாங்கிக்கிறாரு. பாபாவை ஷீரடிக்கு போய் தரிசனம் பண்ண போறாரு. ஷீரடிக்கு தரிசனம், பாபாவை மசூதியில தரிசனம் பண்ண போது அவருடைய மனைவி, மகன் ஹரிச்சந்திர பிட்டலே 3 பேருமே சாஷ்டாங்கமா நமஸ்காரம் செய்யறாங்க. நமஸ்காரம் செய்யும் பொழுது அவருடைய மகன் காக்காய் வலிப்பு அதிகமா வந்து மயங்கி கண்ணெல்லாம் சுருண்டு கீழே விழுந்துடுறாரு. உணர்வற்ற நிலையில இருக்கிறாரு. வாயில நுரை தள்ளுது. அதே மாதிரி அவருடைய உடம்பு முழுக்கவே வியர்த்து போயிடுச்சு. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பதறி போறாங்க. அந்த தாய்க்கு கவலை அதிகமாகுது. அழ ஆரம்பிக்கிறாங்க. கண்ணீர் மழை போல பொங்கி அவங்களுடைய கண்கள்ல வழியுது. அப்படி அவங்க கண்களால அழுகும் பொழுது, அவங்களுடைய கண்ணீரை பார்க்கும் பொழுது அவங்களுடைய நிலைமை என்னன்றத நம்ம எல்லாருக்குமே புரியுது. அதாவது ஒரு கொள்ளைக்காரனுக்கு பயந்து ஒரு வீட்டு உள்ள நம்ம ஒழிச்சுக்கிட்டோம்னா அந்த வீடு தலைமையில இடிச்சு விழுந்தா எப்படி இருக்கும், அதே மாதிரியே ஒரு பசு ஒண்ணு தப்பிச்சு எப்படியாவது நம்ம வாழணும் நடக்கும் பொழுது ஒரு கசாப்பு கடைக்காரர்கிட்ட அகப்பட்டு கொண்டா எப்படி இருக்கும். அந்த பசு ஏற்கனவே புலிக்கு பயந்து தப்பிச்சு ஓடி வருது. அப்படி இருக்கும் பொழுது கசாப்பு கடைக்காரர்கிட்ட மாட்டினா என்ன ஒரு நிலைமை அந்த பசுவுக்கு இருக்கும். அதே மாதிரி ஒரு மரம், ஒரு வெயில் முடியாத ஒரு மரத்தினுடைய நிழல்ல போய் ஒதுக்கும் போது அந்த மரமானது தன்னுடைய மேலேயே விழும்போது அந்த வழிபோக்கனுக்கு எப்படி இருக்கும் இளைப்பாறும் பொழுது. அதே போல ஒரு கோவிலுக்கு இறைவனை தேடி அங்கேயாவது நம்மளுக்கு நிம்மதி கிடைக்குமான்னு போகும்போது அந்த கோயில் இடிந்து விழுந்துச்சுன்னா எப்படி இருக்கும். இதே மாதிரியான ஒரு மனநிலைமை தான் அந்த தாய்க்கும். எப்படியாவது தன்னுடைய மகன் குணப்படுத்தப்பட்டு விடுவான் அப்படின்னு நினைக்கும் பொழுது பாபாவுடைய சன்னிதானத்திலேயே இந்த மாதிரியான ஒரு வலிப்பு மிக நீண்ட நேரத்துக்கு இருந்துச்சு.
அந்த வலிப்பை பார்த்து அந்த தாய்க்கு மிக துக்கமாக இருந்துச்சு. அந்த துக்கத்தை அவங்களால தாங்கிக்கவே முடியல. அப்போ பாபா என்ன சொல்றாரு, இந்த மாதிரி நீ அழாத, ஓலமிடாத, கொஞ்சம் பொறுமையாயிரு, அமைதியாயிரு, உன்னுடைய இருப்பிடத்துக்கு அவனை எடுத்து செல், அரை மணி நேரத்துல அவன் புத்தி சுவாதீனத்துக்கு வருவான்னு சொல்றாரு. பாபாவுடைய வார்த்தைகளை அப்படியே நம்பி அந்த அம்மாவும் அரை மணி நேரத்தை கழிச்சு அவங்களுடைய இடத்துக்கு போய் பார்க்கும் பொழுது அந்த அம்மா அந்த மகன் உண்மையிலேயே அவர் நல்லா ஆயிட்டாரு, எந்த விதமான பிரச்சனைகளுமே கிடையாது. அப்போ அந்த அவங்களுக்கும் மனசுல இருந்த ஐயம் தீர்ந்துருச்சு. ஏன்னா பாபாவோட சன்னிதானத்துல இந்த மாதிரி உடம்பு முடியாத ஒரு குழந்தை இருக்கும் பொழுது நீ தூக்கிட்டு போயிட்டு வெய்ய, அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல புத்தி சுவாதீனத்துக்கு அரை மணி நேரத்துல வருவாங்கன்னு சொல்லும் பொழுது அந்த அம்மாவும் அதே மாதிரி மசூதியில இருந்து அவங்க இருப்பிடத்தை கொண்டு போய் அந்த குழந்தைய பார்க்கும் பொழுது அரை மணி நேரத்துல சாதாரணமான உடல்நிலைக்கு அவங்க திரும்பிட்டாங்க. அதனால பாபா தான் மனைவியோட மறுபடியும் மசூதிக்கு வந்து பாபாவை சந்திக்கலான்னு வராரு. அவருக்கு முன்னாடி மிகவும் பணிபண்போட மரியாதையோட விழுந்து நமஸ்கரிச்சுட்டு பாபாவினுடைய திருப்பாத கமலங்களை பிடிச்சு விடுறாரு. பாபாவினுடைய உதவிக்கு மனசுலயே அவர் நன்றியும் சொல்றாரு. அப்போ பாபா கேட்கிறாரு, உன்னுடைய எல்லா எண்ணங்களும் சந்தேகங்களும் சாந்தப்படுத்தப்பட்டு விட்டனவா? அவர் ஏதோ சந்தேகப்பட்டுதான் வந்திருப்பார் போல. பாபா ஞானியா இருக்காரு, இவர் குணப்படுத்துவாரா குணப்படுத்த மாட்டாரா அப்படின்னு சந்தேகத்தோடு வந்திருப்பார் போல. அதனால பாபா கேட்கிறாரு. ஆனா பித்தளை வந்து வசதி உள்ள பணக்கார மனிதர் பாபாவுக்கு மிகச்சிறந்த பழங்களையும் வெற்றிலை பாக்கையும் அளித்தார். பிள்ளையோட மனைவியும் மிகச்சிறந்த ஒரு பண்புடையவள், எளிமை, அன்பு, நம்பிக்கை, ஒரு தூய்மையான உள்ளம் படைச்சவங்க. தூணுக்கு அருகில் உட்கார்ந்து பாபாவுக்கு நன்றி சொல்லி அவங்களோட கண்களால கண்ணீர்ல அவங்களுக்கு பொங்கி பாபாவையே உற்று பார்த்த வண்ணம் அமர்ந்திருப்பாள். அவளுடைய நட்பும் அன்புள்ள குணத்தை பார்த்து பாபா மிகவும் சந்தோஷம் அடைஞ்சாரு. முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் தம்மிடம் வந்து சரணடைவோர்கள் ஞானிகளும் கடவுளர்களும் சார்ந்திருக்கின்றனர். பாபாவுடைய சன்னிதானத்துல சில நாட்களை கழிச்ச பின்னர் அந்த குடும்பம் வந்து பாபா மசூதியில இருந்து ஷீரடியில இருந்து தன்னுடைய வீட்டுக்கு புறப்படுவதற்காக அனுமதிக்கு கேட்க வராங்க. அப்போ பாபா என்ன சொல்றாரு, அவங்களுக்கு உதியையும் ஆசீர்வாதத்தையும் அளிக்கிறாரு. எப்பவுமே பாபா வந்து உதியும் ஆசீர்வாதத்தையும் வீட்டுக்கு கிளம்புறோம்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு கொடுப்பாரு. அந்த மாதிரி கொடுக்கும் பொழுது என்ன சொல்றாங்கன்னா, பாபா சொல்றாரு ஹரிச்சந்திர பித்தரை கிட்ட, நான் உனக்கு ஏற்கனவே 2 ரூபா கொடுத்துருக்கேன், இப்போ இந்த 3 ரூபாயை உனக்கு கொடுக்குறேன், உனது பூஜை அறையில வைத்துக்கொள், நீ நன்மை அடைவாய் அப்படின்னு சொல்றாரு. ஹரிச்சந்திர பித்தளைக்கு ஒண்ணுமே புரியல. பாபாவினுடைய இந்த பிரசாதங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு மறுபடியும் ஒரு முறை விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு அவருடைய ஆசீர்வாதத்துக்காக நிற்கிறாரு. ஏன்னா யோசிக்கிறாரு, ஏன்னா இதுதான் அவருடைய முதல் ஷீரடியோட பயணம். அவர் இதற்கு வந்தது கிடையாது. அப்ப எப்படி பாபா ஏற்கனவே நம்மளுக்கு 2 ரூபா கொடுத்துருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாரு. இது வந்து அவருக்கு ஒரு புதிராகவே இருக்கு, ஒரு விடுகதையாவே இருக்கு. ஆனா இந்த புதிர் விடுபடுவதற்கு மிகவும் ஆவலாக இருந்தார். ஆனா பாபா வந்து எதுவுமே சொல்லல, மௌனமாவே இருந்துட்டாரு. விட்டலை பம்பாய்க்கு திரும்பிய பிறகு அவங்களுடைய அம்மாவுக்கு நடந்த விஷயங்களை எல்லாம் சொல்றாரு. முதல்ல விட்டலையோட அம்மாவுக்கும் வயசான தாய்க்கும் புரியல இவர் என்ன சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது, இப்போ எப்படி ஹரிச்சந்திர பித்தளை தன்னுடைய மகனை பாபா கிட்ட ஷீரடிக்கு கூட்டிட்டு போயிருந்தாரோ அதே மாதிரி ஹரிச்சந்திர பித்தளை சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது அவருடைய அப்பாவும் ஹரிச்சந்திர பித்தளைய பாபா மாதிரி ஒரு ஞானி அக்கல்கோட் மகாராஜ் கிட்ட கூட்டு போயிருந்தார். அப்போ அவர் வந்து அக்கல்கோட் மகாராஜ் ஹரிச்சந்திர பித்தளையோட அப்பாவுக்கு 2 ரூபா கொடுத்திருக்காரு. அப்போ 2 ரூபா கொடுக்கும் பொழுது பல வருடங்களுக்கு முன்னாடி அப்போ அவர் வந்து ஒரு சிறந்த சித்தர், பரிபூர்ண யோகி, சர்வ வியாபி, தாராள மனசு உடையவர். அதே மாதிரி அந்த 2 ரூபாய அந்த பூஜை ரூம்ல வச்சு அழகா வழிபாடு பண்ணாரு. ஆனா அவர் தந்தை வந்து இருக்கும் வரைக்கும், உயிரோடு இருக்கும் வரைக்கும் முறைப்படி செஞ்சாரு. ஆனா அவர் இறந்த பிறகு அந்த சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாமே தொலைஞ்சு போயிடுச்சு. அந்த ரூபாயும் எங்கேயோ தொலைஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. சில ஆண்டுகளுக்கு பிறகு அந்த நினைப்பும் மறந்தே போயிடுச்சு. தற்போது நீ அதிர்ஷ்டசாலியாக இருப்பதால் உனக்கு திருப்பதியும் அக்கல்கோட் மகாராஜோட ரூபத்துல உனக்கு பாபா வந்து 3 ரூபா கொடுத்திருக்காரு. ஏற்கனவே 2 ரூபா அக்கல்கோட் மகாராஜ் கொடுத்திருக்கிறாரு. அதனால இனிமேட்டு இந்த கடமைகள் இந்த வழிபாடு இவற்றை நினைவூட்டவும் அபாயங்களை அகற்றி விடவும் தான் உனக்கு தோன்றி இருக்கிறாரு அக்கல்கோட் மகாராஜ் சாய்பாபாவுடைய ரூபத்துலன்னு அவங்க அம்மா அவங்களுக்கு சொல்றாங்க. இனிமேலாவது சர்வ ஜாக்கிரதையா இரு, ஞானிகள் மேல சந்தேகம் கொள்ளாத, எல்லா ஐயங்களையும் கெட்ட எண்ணங்களையும் அகற்றி விட்டு உனது மூதாதையர் வழி நின்று, உங்க அப்பா எப்படி பூஜை பண்ணாரு, உங்க அப்பா எப்படி நம்பிக்கையா இருந்தார், அந்த மாதிரி மூதாதையர்கள் வழி நின்று
தெய்வங்களையும் அந்த குடும்ப காசுகளையும் வழிபாடு பண்ண. நிச்சயமா உனக்கு சமர்த்த சாயி நல்ல அருள் புரிவார். உனது நன்மைக்காக அதை பயிர் செய்வார். பக்தி உணர்ச்சிக்கு சமர்த்த சாயி அன்புடன் புத்துணர்ச்சி ஊட்டி இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. தாயாருடைய இந்த மொழிகளை கேட்ட பிறகு பித்தளை மிகவும் ஆச்சரியப்படுறாரு. பாபாவினுடைய சர்வவியாபித்துவத்தை தன்மையை அறிய அவர் தலைப்பட்டு உறுதியாகிறார். பாபாவினுடைய தரிசனத்தின் முக்கியத்துவத்தையும் அவர் அறிகிறார். இதிலிருந்து அவர் குணத்தை பற்றி சர்வ ஜாக்கிரதை உடையவரானார். ஹரிச்சந்திர பித்தளை எந்த சந்தேகமுமே கிடையாது. இதுல இருந்து நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், பாபாவுக்கு நம்மளுடைய எல்லா தலைமுறைகளையும் தெரியும். பாபாவுக்கு கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லா காலங்களையும் அவர் அறிந்து வைத்திருப்பவர் சர்வ வியாபி. அதனால அவர்கிட்ட முழு மனதோட நம்ம சரணடையும் பொழுது தீர்க்க முடியாத வியாதிகளா இருந்தாலும், தீர்க்க முடியாத பிரச்சனைகளா இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் நிச்சயமா அவரு நமக்கு அருள் புரிந்தும் அந்த கவலைகளை எல்லாம் நீக்கி நம்பிக்கை பொறுமையோடு நம்ம வாழும் பொழுது நிச்சயம் நமக்கு குருவாக இருந்து நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இருளை அகற்றி ஒளி கொடுப்பார். அப்படின்றது நாம இதுல உணர வேண்டிய மிக முக்கியமான ஒரு மகத்துவமான உண்மை. ஸ்ரீ சாயியின் பணிகம் அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். மீண்டும் அடுத்த வீடியோல நம்ம மிகச்சிறந்த பாபாவினுடைய அற்புதங்களையும் அவருடைய பக்தர்களுக்கு அவர் கொடுத்த அனுபவங்களையும் பற்றி நாம தரிசிக்கலாம். ஓம் சாய்ராம், ஸ்ரீ சாய்ராம், ஜெய் ஜெய் சாய்ராம்.